அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வத்திக்கான் பேராயத்தில் பெண் ஆளுநர், உலக சவால்களில் வத்திக்கானின் நிலைப்பாடு, திருத்தந்தைக்கு அளிக்கப்பட்ட விடுதலைக்கான அதிபர் பதக்கம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ரோமை கியூரியாவில் அர்ப்பண வாழ்வு மற்றும் அப்போஸ்தலிக்க வாழ்வுக்கான குழுமத்தின் புதிய ஆளுநராக அருட்சகோதரி ஒருவரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் நியமித்திருக்கிறார். அது குறித்த தகவலை இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ரோமன் கியூரியாவில் உயர் பொறுப்புள்ள பதவியான துறவற வாழ்வு மற்றும் அப்போஸ்தலிக்க வாழ்க்கை குழுமங்களின் புதிய ஆளுநராக அருட்சகோதரி சிமோனா பிரம்பிலா அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமித்துள்ளார். இந்த நியமனமானது வத்திக்கான் தலைமை பொறுப்புகளில் பெண்களை சேர்ப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க அடுத்த கட்ட நகர்வை முன்வைக்கிறது. இத்தாலியில் உள்ள கன்சுலேட்டா மிஷனரிகள் சபையின் உயர் அதிகாரியாகவும் 2023 அக்டோபர் மாதம் முதல் அதே திருப்பிட கழகத்தின் செயலராகவும் இருக்கும் ரம்பிலா அவர்கள் இந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணியாக திகழ்கிறார். மார்ச் மாதம் 27ஆம் நாளன்று அவருக்கு 60 வயதாகிறது. மேலும் விரிவான மறைபரப்பு அனுபவம் அவருக்குள்ளது. மறைபரப்புக்கான அழைத்தலை குறித்து பேசுகிறேன். அது ஓர் அழகான பரிசு. ஏன் அது அழகாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது என்றால், முதலில் மறைபரப்பு பணிக்கு எங்களை போன்றவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் என்பது உண்மைதான். மேலும் சலேசியர்களின் தலைவராக இருக்கும் கர்தினால் ஏஞ்சல் பெர்னாண்டஸ் ஆர்டைம் அவர்களை திரு அவையின் சார்பு அதிபராக திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே திரு அவையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான பகிரப்பட்ட தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை இது மேலும் வலுப்படுத்துகிறது. தனது திருத்தந்தை பதவியின் தொடக்கத்திலிருந்து வத்திக்கான் கட்டமைப்பிற்குள் பெண்கள் இடம்பெற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். அதன் காரணமாக திருப்பிடம் மற்றும் வத்திக்கான் நகரத்தில் பெண்களின் இருப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. இயேசுவின் திருமுழுக்கு நாளில் வத்திக்கான் பணியாளர்களின் குழந்தைகளுக்கு திருத்தந்தை அவர்கள் திருமுழுக்கு அளித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 12ஆம் நாளன்று இயேசுவின் திருமுழுக்கு விழாவை திரு அவை நினைவு கூறும் வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் ஊழியர்களின் 21 குழந்தைகளுக்கு வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருமுழுக்கு அருளடையாளம் வழங்கினார். திருமுழுக்கு பெற்ற குழந்தைகளில் திருத்தந்தையின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர்களில் ஒருவரின் மகனும் இருந்தார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு நாளை அடிக்கடி நினைவூட்டவும் அதை கொண்டாடவும் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் அது திரு அவைக்குள் அவர்கள் நுழைந்த பிறந்த நாள் போன்றது என்றும் தெரிவித்தார். இயேசுவின் திருமுழுக்கு நடைபெறும் அதே ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருத்தந்தை அவர்கள் திருமுழுக்கு கொடுப்பது பாரம்பரியமான ஒன்று. இந்த சூழல் பொதுவாக சிஸ்டைன் தேவாலயத்தை தவிர வேறெங்கும் நடப்பதில்லை. இந்த நிகழ்வானது வத்திக்கான் நகரத்தின் சுவர்களுக்குள் காணக்கூடிய மிகவும் அன்பான மரபுகளில் ஒன்றாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக வத்திக்கான் அதிகார பொறுப்புகள் பலவற்றில் பெண்கள் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். சிமோனா பிரம்பிலா அவர்களை தலைமை அதிகாரியாக நியமித்தது ரோமன் கியூரியாவில் ஒரு திருப்பு முனையை குறிப்பதாக இருக்கிறது. முதல் முறையாக பெண் ஒருவர் ஒரு திருப்பிட கழகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். ஓர் அரசியல் மந்திரி பதவிக்கு சமமானதாக இது இருக்கக்கூடியது. மேலும் திருத்தந்தை அவர்கள் முக்கியமான பதவிகளை வழங்கிய பல பெண்கள் இருக்கின்றனர். உதாரணமாக வத்திக்கான் நகர மாநிலத்தில் ரஃபேலா பெட்ரினி அவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார். ஒரு பெண் வத்திக்கானில் பணியாற்ற வரும்போதெல்லாம் சூழ்நிலை மேம்படுவதைக் கண்டிருக்கின்றேன். உதாரணமாக வத்திக்கானின் துணை ஆளுநராக ஒரு பெண் இருக்கிறார். சூழ்நிலை சிறப்பாக மாறிவிட்டன. உண்மையில் கர்தினால் வெர்கிஸ் அவர்கள் மார்ச் மாதம் ஓய்வு பெறும்போது அருட்சகோதரி ரஃபேலா அவர்களுக்கு வத்திக்கானின் ஆளுநராக பதவி உயர்வு அளிக்கவிருக்கிறார்.
அருட்சகோதரி ரஃபேலா அவர்களும் கியூரியாவில் வேறு பதவிகளை கொண்டுள்ளார். ஆயர்களை தேர்ந்தெடுக்கும் துறைக்குள் அவர் இருந்து வருகிறார். இங்கே 2 பெண்கள் இருக்கின்றனர். ஒருவர் பிரெஞ்சு அருட்சகோதரி இவோன், மற்றொருவர் அர்ஜென்டினாவை சேர்ந்த அருட்சகோதரி மரியலியா ஜெர்வினோ அவர்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பங்களிப்பு உள்ளது. அருட்சகோதரி ரஃபேலா அவர்கள் திருப்பீட கழகத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றிய பின்னணியை கொண்டவர். அருட்சகோதரி யுவான் அவர்களை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக சலேசியர்களின் தலைவராக இருந்து வருகிறார். முழு உலகையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். ஆயர்களை தெரியும், நுன்ஷியோக்களை தெரியும். எனவே மக்களின் உண்மை நிலையை அவர் அறிந்து வைத்துள்ளார். பல்வேறு வத்திக்கான் துறைகளில் பல பெண் செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்கள் இருந்து வருகின்றனர். பொறுப்பு மட்டத்தில் 2ஆம் மற்றும் 3ஆம் பதவிகளுக்கு சமமாக இவை இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பொதுமக்கள், குடும்பம் மற்றும் வாழ்க்கை துறையில் 4 மூத்த அதிகாரிகளில் 2 பெண்களாக இருந்து வருகின்றனர். இத்தாலிய அருட்சகோதரியும் பொருளாதார நிபுணருமான அலெசாண்ட்ரா ஸ்மெரெலி அவர்கள் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டுத் துறையில் 2வது இடத்தில் இருந்து வருகிறார். சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமான பெண்களில் மற்றொருவர் பிரெஞ்சு பெண்மணி நாட்டலி பெக்காட் என்ற இவர் சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமையை பெற்ற முதல் பெண்மணியாக திகழ்கிறார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகையானது ஆண்டின் மிகவும் செல்வாக்கு மிக்க 50 பெண்களின் பட்டியலில் அவரை சேர்த்துள்ளது. கியூரியாவில் உள்ள பெரும்பாலானவர்கள் பெண் துறவிகளாக இருக்கின்றனர். இருப்பினும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பிட ஆணையத்தின் செயலர், அர்ஜென்டினாவை சேர்ந்த எமில் ஸ்குடா மற்றும் வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் இயக்குனர் பார்பரா ஜட்டா போன்ற பொது நிலையினரை சார்ந்த பெண்களும் இருக்கின்றனர். 2016ஆம் ஆண்டில் இந்த பதவியை வகித்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பார்பரா ஜட்டா அவர்கள் பெற்றார் என்பது பாராட்டுக்குரியது. யூபிலி ஆண்டுக்கான 5 கதவுகள் வத்திக்கானை சுற்றி திறக்கப்பட்டிருப்பதும் நடக்கவிருக்கும் யூபிலி நிகழ்வுகளை குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம். வெறும் 15 நாட்களில் 1/2 மில்லியன் திருப்பயணிகள் புனித பேதுரு பசிலிக்காவின் புனித வாசலை கடந்து சென்றுள்ளனர். புனித ஆண்டு முழுவதும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புனித பேதுரு பேராலயம் இன்னும் பல மில்லியன் மக்களை எதிர்பார்க்கிறது. 2025ஆம் ஆண்டு முழுவதும் உலகம் முழுவதிலுமிருந்து 32 மில்லியன் திருப்பயணிகள் வருவார்கள் என்று கணிப்புகள் பல நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் நிச்சயமாக அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வருவார்கள். எடுத்துக்காட்டாக பிரேசிலிலிருந்து சுமார் 6 லட்சம் மக்கள், அர்ஜென்டினாவிலிருந்து 4 லட்சம் என சுமார் 2.5 மில்லியன் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 கதவுகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் புனித பேதுரு மற்றும் திருத்தந்தை அவர்கள் இந்த விழாவிற்கு அசாதாரணமான முறையில் திறக்க விரும்பிய கதவான ரெபிபியா சிறைச்சாலை என திருத்தந்தை அவர்கள் 2ற்கு மட்டுமே சென்றுள்ளார். புனித பேதுரு பசிலிக்காவில் கிறிஸ்துமஸ் அன்று திறக்கப்பட்டது முதல் புனித கதவு. 2வது இங்கே ஒரு சிறையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இன்று சிறைச்சாலை ஒரு பேராலயமாக மாறிவிட்டது. 5 கதவுகளில் கடைசியாக ஜனவரி மாதம் 5ஆம் நாளன்று புனித பவுல் அவுட்சைட் தி வால்ஸ் பசிலிக்காவில் திறக்கப்பட்டது. இது ஒரு வினோதமான தருணத்தையும் அளிப்பதாக அமைந்தது. யூதர்கள் மக்களை ஜெபிப்பதற்கு அழைக்கும் ஜோபல் என்ற கொம்பு ஒலிக்கப்பட்டது. கத்தோலிக்க யூபிலியின் தோற்றத்தை நினைவுபடுத்தியது. இதுவரை பெரிய யூபிலி நிகழ்வு நடைபெறவில்லை. முதலாவதாக ஜனவரி மாதம் 24ஆம் நாள் நடைபெறவிருக்கிறது. அப்போது வார இறுதியில் தகவல் தொடர்பு யூபிலி கொண்டாடப்படும். உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் மற்றும் நிபுணர்கள் ரோமுக்கு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்காலத்தில் உலகம் எதிர்கொள்ளும் சவால்களில் வத்திக்கானின் நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருப்பீடத்தின் அங்கீகாரம் பெற்ற வெவ்வேறு நாட்டு தூதர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கவிருந்த உரையானது ஓர் உதவியாளரால் வாசிக்கப்பட்டது. இன்றைய பல சவால்கள் குறித்த வத்திக்கானின் நிலைப்பாட்டை அந்த உரையானது சுருக்கமாக தெரிவித்தது. உலக அமைதி பற்றிய கேள்வி உரையின் பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டது. உக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது கோரிக்கையை திருத்தந்தை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார். அமெரிக்கா குறித்த திருத்தந்தையின் உரை வெனிசுலாவின் நெருக்கடியை மையமாக கொண்டிருந்தது. நிக்கராகுவாவில் மத சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்த போதிலும் அதிகாரிகளுடன் அதிகாரப்பூர்வமான உரையாடலில் ஈடுபட திரு அவையின் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உலகளவில் பிளவு என்பது அதிகரித்து வருவது குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். இந்த காரணத்திற்காக தூதரக முயற்சிகளை இரட்டிப்பாக்கி உரையாடலில் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உறவை ஊக்குவிப்பதற்கு பதிலாக தனிமைப்படுத்தவும் தனியுரிமை மீறலுக்கு வழிவகுக்கிறது.
முக்கியமாக கல்வியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு அல்லது இணையம் காரணமாக பின்தங்குவதற்கும் பங்களித்துள்ளன என்பது குறித்து திருத்தந்தை விமர்சித்தார். மேலும் இன்று முன்னேற்றம் என்பது மனிதனை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக பொருளாதார லாபத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பண்பாட்டை பரப்புவதற்கான முக்கிய வழிகளாக இருக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு ஆதரவை வழங்குவதில் அரசுகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கருக்கலைப்பு மற்றும் கருணை கொலை பற்றிய விமர்சனங்களும் அவரது உரையில் இடம்பெற்றன. ஒருவரின் மனசாட்சியை ஆராயவும், உறவுகளை பற்றி சிந்திக்கவும், கருத்து வேறுபாடுகளின் தர்க்கம் என்று அவர் அளித்ததை வெல்லவும் இந்த யூபிலியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தனது உரையை நிறைவு செய்தார். வத்திக்கான் நகர் 184 நாடுகளோடு தூதரக உறவை பேணி வந்தாலும் அத்தகைய உறவுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத நாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மால்டா ஆணை உட்பட 184 நாடுகளுடன் வத்திக்கான் தூதரக உறவுகளை பேணி வருகிறது. 2023ஆம் ஆண்டு இந்த இணைப்பை ஏற்படுத்திய கடைசி நாடாக ஓமன் இருந்து வருகிறது. இருப்பினும் இன்னும் பல நாடுகள் திருப்பேரத்துடன் முழு உறவுகளை கொண்டிருக்கவில்லை. ஆசிய கம்யூனிஸ்ட் நாடுகள் மற்றும் முஸ்லிம் நாடுகள் என்பதால் பல நாடுகளில் திருப்பிட பிரதிநிதி கூட இல்லை. ஆப்கானிஸ்தானில் சுமார் 200 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறிய கத்தோலிக்க சமூகம் இருந்தது. தாலிபான்களின் வருகையால் பலர் தப்பி ஓட வேண்டிய நிலை வந்தது. திருப்பிடத்துடன் அதிகாரப்பூர்வ உறவுகள் இல்லாத நாடுகளாக வடகொரியாவும் மாலத்தீவுகளும் இருக்கின்றன. சவுதி அரேபியா, சீனா மற்றும் வியட்நாமுடன் முழு உறவுகள் இல்லை. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த நிலைமை மேம்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக வத்திக்கான் நூலகமானது 2025ஆம் ஆண்டு அரேபியாவில் இஸ்லாமிய கலைகளின் 20ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்கவிருக்கிறது. இது முஸ்லிம் உலகத்துடனான கலாச்சார தூதரகத்தின் ஓர் அடையாளமாக கருதப்படுகிறது. சீனாவை பொறுத்தவரை ஆயர்களை நியமிப்பதற்கான தற்காலிக ஒப்பந்தம் 2024ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளுக்கென புதுப்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது ஒரு திருப்பிட நுன்சியோ என திருப்பிட வடிவத்தை கொண்டிருக்கவில்லை என்றாலும் சீனாவில் திரு அவை ஒரு நிலையான இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக நம்புகிறோம். எப்படி இருந்தாலும் எங்கள் தொடர்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு. வியட்நாம் திருப்பிடத்துடன் முழு உறவுகளை கொண்ட அடுத்த நாடாக மாறுவதற்கான பாதையில் இருந்து வருகிறது. ஆயர்களை தேர்ந்தெடுப்பது குறித்த ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு கூட்டு ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அந்நாட்டில் திருப்பிட பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். வத்திக்கான் தூதரக பணிக்கு அப்பால் திருத்தந்தையின் செயல்கள் வலுவான உறவை ஏற்படுத்தியுள்ளன. உதாரணமாக தெற்கு சூடான் மற்றும் பஹ்ரைன் போன்ற உறவுகளை வலுப்படுத்த திருத்தந்தை அவர்கள் அந்நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாரசீக வளைகுடாவிற்கு பயணம் செய்த முதல் திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறார். இந்த நாடுகள் சிலவற்றில் கர்தினால்களை உருவாக்குவது அல்லது மதம் தொடர்பான முயற்சிகளை மேம்படுத்துவது சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு சரியான உதாரணம் லாவோஸ் நாட்டை சொல்லலாம். அந்த நாடு திருப்பிடத்துடன் எந்த தொடர்பிலும் இல்லை. மேலும் அங்கு கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பாகுபாடு காட்டுகிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017ஆம் ஆண்டு அந்நாட்டிற்காக ஒரு கர்தினாலை உருவாக்கியதோடு 17 மறைசாட்சிகளுக்கு புனிதர் பட்டம் வழங்க ஒப்புதல் அளித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்க நாட்டின் விடுதலைக்கான அதிபர் பதக்கம் சமீபத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்க அரசானது திருத்தந்தை அவர்களுக்கு அந்நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான தனிச்சிறப்புமிக்க சுதந்திர பதக்கத்தை வழங்குகிறது. ஜோ பைடன் தனது 4 ஆண்டு பதவி காலத்தில் இந்த கௌரவத்தை வழங்குவது இதுவே முதல் முறை. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இத்தாலி மற்றும் வத்திக்கானுக்கான தனது பயணத்தை ரத்து செய்த சிறிது நேரத்திலேயே ஜனவரி மாதம் 11ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பைடன் அவர்கள் தொலைபேசி மூலம் இந்த தகவலை தெரிவித்தார். வெள்ளை மாளிகை அறிக்கையின்படி இந்த பதக்கமானது அமைதிக்கான முயற்சிகளுக்கு முன்மாதிரியான பங்களிப்புகளை செய்த நபர்களுக்கு வழங்குவது வழக்கம். அர்ஜென்டினாவில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்பை இந்த அரசாங்கம் நினைவு கூறுகிறது. திருத்தந்தையாக அவர் ஏழைகளுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகிறார். அதேபோல் அமைதிக்காக போராடுவதற்கும் பூமியை பாதுகாப்பதற்கும் பல்வேறு மதங்களை சென்றடைவதற்கும் அவர் மேற்கொள்ளும் முயற்சியை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடுகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட கர்தினால் மெக்கரிக் அவர்களின் வழக்கு சமீபத்தில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம்.
முறைகேடுகள் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளான முன்னாள் கர்தினால் மெக்ரிக் மீதான குற்றவியல் வழக்குகளில் ஒன்றை விசாரித்த நீதிபதி அவர் இறக்கும் வரை விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார். விஸ்கான்சின் சட்டத்தின் கீழ் வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்பதால் 94 வயதான மெக்ரிக்கு டிமென்ஷியா இருப்பதாகவும் எனவே அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள தகுதியற்றவர் என்று தீர்மானிக்கப்பட்ட போது நீதிமன்றம் இந்த செயல்முறையை 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நிறுத்தி வைத்தது. மாசசூசெட்ஸில் மெக்ரிக் அவர்கள் எதிர்கொண்ட மற்றொரு விசாரணையிலும் பதின்மர் ஒருவர் மீதான முறைகேட்டிற்காக நீதிமன்றத்தால் அவ்வாறே செய்யப்பட்டது. இந்த விசாரணையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்னாள் கர்தினால் அவர்கள் எதிர்கொண்ட 2 விசாரணைகள் மட்டுமே இவை. அமெரிக்காவில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருந்தபோதிலும் அந்த குற்றங்கள் பல காலப்போக்கில் காலாவதியாகிவிட்டன. மெக்ரிக் அவர்கள் அமெரிக்க கத்தோலிக்க திரு அவையில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவராக இருந்ததோடு வாஷிங்டன் பேராயரானார். நீண்ட விசாரணைக்கு பிறகு 2019 ஆண்டு வத்திக்கான் அவரை குருத்துவத்திலிருந்து வெளியேற்றியது. அமெரிக்க நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக 22 விழுக்காடு அதிகமாக திருவிவிலியங்கள் வாங்கப்படுகின்றன. அது ஏன் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். சர்கானா புக்ஸ்கான் தரவுகளின்படி 2024 ஆண்டு அமெரிக்காவில் திருவிவிலியத்தின் விற்பனை 22% அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. முந்தைய ஆண்டு 13.7 மில்லியன் பிரதிகள் விற்கப்பட்டன. இந்த அதிகரிப்பானது சராசரியை விட மிக அதிகம். மேலும் இவை அனைத்து இசட் ஜெனரேஷன் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் தேவையை குறிக்கின்றன. ஏமி சிம்சன் ஆஃப் டிண்டெல் ஹவுஸ் பப்ளிஷர்ஸ் கூற்றுப்படி இளைஞர்கள் நிலைத்தன்மையை தேடி ஞானம் மற்றும் ஆறுதலுக்கான ஆதாரமாக திருவிவிலியத்தை நோக்கி திரும்புகிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த ஏற்றம் பொது நபர்கள் அல்லது சமூக ஊடகங்களால் கூட தூண்டப்பட்டிருக்கலாம். எடுத்துக்காட்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருவிவிலியத்தை தனக்கு பிடித்த புத்தகம் என்று அறிவித்தது கவனிக்கத்தக்கது. We've lost religion in our country. கிறிஸ்தவ நம்பிக்கை மீதான தவறான புரிதல்களை களையும் வண்ணமாக பிரான்சிஸ்கன் துறவி ஒருவர் எடுத்து வரும் முயற்சி இந்த பகுதியில் பார்ப்போம். மக்கள் திரு அவையை விட்டு வெளியேறுகிறார்கள். இது ஓர் உண்மையான முக்கியமான கதை. ஆனால் இது மட்டுமல்ல கதை. பிரான்சிஸ்கன் துறவியும் யூடியூபருமான அருத்தந்தை கேசி கோலின் வார்த்தைகள்தான் இவை. கிட்டத்தட்ட 4 லட்சம் சந்தாதாரர்களுக்காக அவர் வீடியோக்களை உருவாக்குகிறார். அங்கே அவர் ஈடுபாட்டுடனும் புதிய பார்வையுடனும் கத்தோலிக்க திரு அவை பற்றிய தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறார். மேலும் தனது சமீபத்திய வீடியோக்கள் ஒன்றில் வரலாற்றில் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு இதுவே சிறந்த நேரம் என்று அருத்தந்தை கேசி அவர்கள் தனது கருத்தை எடுத்துரைத்தார். மேற்கத்திய உலகில் குருக்கள் பற்றாக்குறை மற்றும் கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சிக்கு மத்தியிலும் கூட அருத்தந்தை கேசி அவர்கள் இந்த கருத்தில் உறுதியாக நிற்கிறார். இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இல்லாத வாய்ப்புகள் சில இருக்கின்றன. இங்கே நாம் சிறுபான்மையினராகி வருகிறோம். நாம் வாழும் இந்த உலகமானது நாம் வரையறுக்கப்படாத ஒரு உலகமாக இருப்பது வருத்தத்திற்குரியது. அதேவேளை நாம் சென்று நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைப்பது உற்சாகமானது. இதன் வழியாக இயேசுவின் பெயரை கேள்விப்படாத மக்களை சந்திக்க முடியும். ஒரு திரு அவையாக சிறுபான்மையினராக மாறுவதையும் மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்தவ கலாச்சாரம் கரைந்து போவதை காணும் போது செயலில் உள்ள விசுவாசிகளுக்கு வலிமையும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது என்று அருத்தந்தை கேசி அவர்கள் தெரிவித்தார். நமது ஆலயங்களை சுற்றி பார்க்கும்போது 50-200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல எந்த சமூக அழுத்தங்களும் மக்களுக்கு இல்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. முன்பு அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் சென்றார்கள். இன்று மக்கள் ஆலயத்தில் இருக்க விரும்புவதால் அங்கு இருக்கிறார்கள். மிகவும் அர்ப்பணிப்புள்ள திரு அவையை வெளியே சென்று மாற்றத்தை ஏற்படுத்த ஆர்வமுள்ள ஒரு திரு அவையை இது உருவாக்குகிறது. ஆபத்துக்களை சந்திக்க பயப்பட வேண்டாம் என்று வெளிப்படையாக பேசி ஒரு தலைவராகுங்கள் என்றும் இந்த காலகட்டத்தில் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் அருத்தந்தை கேசி அவர்கள் தெரிவித்தார். மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை கடினமாக இருந்தாலும் பணி மிகவும் வலுவானது என்றும் இப்போது திரு அவையில் மாற்றத்தை ஏற்படுத்த இதுவே சிறந்த நேரம் என்றும் அவர் வலியுறுத்தினார். என் அன்பினர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.